ஹரே கிருஷ்ணா, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து டாக்டர் அன்புக்கினியன். ஐ எம் ஹோமியோபதி டாக்டர். என்னோட பிளேஸ், நான் இருக்கிற நேட்டிவ் பிளேஸ் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட், இங்கே ஜெயங்கொண்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் வந்து நவம்பர் 2025ஓட பகவத்கீதை கிளாஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் செஷன்ல ஜாயின் பண்ணியிருந்தேன் த்ரூ ஆன்லைன்ல ஜூம் மீட்டிங்ல. ஸோ எனக்கு வந்து இது வந்து கூகுளில் நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்பொழுது பகவத்கீதை கிளாஸஸ் ஆர் எனி லெக்சர்ஸ் இருக்கான்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இதனுடைய இதை பத்தி எனக்கு இன்விடேஷன் கிடைச்சது. ஸோ கூகுள் மூலியமா தான் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அடுத்து வந்துட்டு ஹவ் வாஸ் த கிளாஸ் 18 days. ஸோ கிளாஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா அந்த 18 days கிளாஸஸுமே ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துச்சு. எதுவுமே வந்து ஜஸ்ட் கிவன் டைம்ல வந்து ஒவ்வொரு சாப்டருடைய கோர் நாலேஜ் கொடுக்கறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை வந்து ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பா நிச்சயமா எப்படி வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றாங்க. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி பகவத்கீதையோ இல்லை இஸ்கான் பத்தியோ இல்லை வந்து எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜும் இல்லைனாலும் புதுசா ஜாயின் பண்றாங்க அப்படின்னா கூட ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி ஸ்லைட்ஸ் வச்சுட்டு ஸோ ரொம்ப ஈஸியா ஒவ்வொரு கிவன் டைம்ல வந்து 2 hours 1.5 hour அந்த டைம்ல வந்து எவ்ரிடே ஃபார் 18 days 18 chapters ஃபேபுலஸா வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமா புரியுற மாதிரி தான் எல்லா செஷன்ஸுமே இருந்துச்சு. அடுத்து வந்து வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் யா வாட் டிட் ஐ லேர்ன் ஃப்ரம் தி பகவத்கீதா கிளாஸ்? ஸோ பகவத்கீதை அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த சாமி அறைகள்ல மட்டும் ஒரு ரெட் கிளாத்ல பூட்டி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதை வந்து நம்ம படிக்கணும், புரிஞ்சுக்கணும். அதை விட முக்கியமானது அதை வந்து நம்மளோட லைஃப்ல அப்ளை பண்ணணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், பகவத்கீதை எல்லாருக்குமே எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கிருஷ்ணர் சொல்றது நம்மளுடைய ஒர்க்கை வந்து நம்ம பண்ணணும், பட் அதை கூட நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்க கூடாது. அதனுடைய ரிசல்ட் வரும், வாட் எவர் இட் இஸ் அ பேட் ரிசல்ட் ஆர் குட் ரிசல்ட், அதோட நம்ம அட்டாச் பண்ணிக்கல அப்படின்னா நம்ம வந்து அந்த இமோஷனலி வந்து அஃபெக்ட் ஆக மாட்டோம். ஹாப்பியாவோ சேடாவோ அதனால வருத்தமோ ரொம்ப ரொம்ப உச்சகட்ட சந்தோஷமோ எதுவுமே இல்லை அப்படின்றப்போ நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம யாருக்கூடயாவது ரொம்ப ஒரு ஒர்க் பார்க்குறோம், ஒரு ஒர்க் ஜாயின் பண்ணியிருக்கோம், ஜாப் பார்க்குறோம், அதை நம்ம வந்து ரொம்ப ஒரு ஹையர் பொசிஷனுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம ஒர்க் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பட் இந்த எண்ட் ஆஃப் த டே நமக்கு அந்த ஹையர் பொசிஷன் கிடைக்கல அப்படின்றப்போ ஆப்வியஸ்லி அந்த ஒர்க்கோட அட்டாச் ஆயிருந்தனால அவங்க வந்து டிப்ரெஸ் ஆகுறதுக்கு இப்போ நிறைய ஐடி ஒர்க்கர்ஸ்லாம் அந்த டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க. ஸோ அந்த டிப்ரெஷனால தான் அவங்களுக்கு வந்துட்டு நான் பார்க்கக்கூடிய கேசஸ்ல அந்த ஐடி ஒர்க்கர்ஸ்ல அந்த டிப்ரெஷனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் வருது, பிசிக்கலா மென்டலா. ஸோ இன் சர்டன் ஸ்டேஜ்ல வந்து அது சூசைட்ல கூட போயிருந்தாரு. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு 5000 years முன்னாடி வந்து நம்ம பகவான் கிருஷ்ணர் கொடுத்திருக்கிற இந்த விஸ்டம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஹெல்த்தி லைஃபுக்கு இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான், என்னால கொடுக்குற எக்ஸாம்பிள். ஸோ ஃப்ரம் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பகவத்கீதையோட இம்பாக்ட் ரொம்ப இருக்கு. நாட் ஒன்லி ஹெல்த், ஒரு நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்றீங்க, இல்ல வந்து நீங்க வந்து ஒரு வாட் எவர் ஜாப் யூ ஆர். ஸோ பகவத்கீதையோட அந்த விஸ்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்ல லைஃப் வாழறதுக்கு, ஹெல்த்தியான லைஃப் வாழறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. வில் யூ அப்ளை திஸ் இன் யுவர் லைஃப்? எஸ். How will I apply this into my life? As Srila Prabhupada given for principle, so I will live through that principle. I try to not know, but I'm trying to chant, trying not to keep it like there is no smoking, drinking, there is no. But with the other two aspect, I will try to improve myself, and it gave me a good mental health, mental clarity. ஸோ பிரபுபாதருடைய இந்த கைடன்ஸ் வந்து எனக்கு என்னுடைய கரியரா இருக்கட்டும், என்னோட லைஃபா இருக்கட்டும், ரொம்ப ஒரு கிளியரான பாதையை கொடுக்குன்றதுல எனக்கு ஒரு சந்தேகம் இல்லை. அண்ட் இந்த இந்த வாய்ப்பு, இந்த பகவத்கீதையோட செஷன் எனக்கு கொடுத்ததுக்கு நான் வந்து கோயம்புத்தூர் இஸ்கானுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்க எல்லா பார்க்கக்கூடிய யாரா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் வரக்கூடிய இப்போ இப்போ போயிட்டு இருக்க பேட்சா இருக்கட்டும், இதுக்கப்புறம் வரக்கூடிய பேட்சா இருக்கட்டும், நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.
Hare Krishna. Thank you.